இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். தங்கமயிலில் குவிந்ததடா வண்டாட்டம். ஆடி கொண்டாட்டம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. வணக்கம். அதாவது திராவிட மாடல், சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை தான் இங்கே பரப்புரையாக அவங்க வச்சிட்ருக்காங்க. அந்த ஆட்சியில் மறுபடியும் ஒரு ஆணவ கொலை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருந்தது? முதல்ல ஆணவ கொலை மட்டுமல்ல, காவல் நிலைய மரணமும் கூட. முதலமைச்சரே ஒரு சாரி கேட்க முடியாத நிலைமை. அப்போ ஒரு தப்பு செய்கிறதுக்கு ஒரு அச்சம் இந்த சமூகத்தின் மனதில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரவுடி எலிமெண்ட்ஸ் ஒரு நாட்டு வெடி கொண்டு போடுறான், ஒருத்தன் வெட்டுறான்னா நீங்கள் தடுக்க முடியாது. ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு கண்காணிப்பு உண்டான்னு தடுக்க முடியாதுன்னா அவங்க இதே வேலையாக தெரியுவாங்க. ஆனால் ஒரு காமன் மனசில் இந்த மாதிரியான ஒரு கொலை வெறி ஒன்று இருக்குது அப்படின்னா அது திருமாவளவன் குறிப்பிட்றார். இன்றைக்கி வேறு யாரும் அவரே குறிப்பிட்றார். அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு 5-6 ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். சமூகத்தில் ஒரு நாயை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு, ஒரு அருவாளை கையில் காட்டிக்கிட்டு, விரைவில் சம்பவம் இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்லி, இதை மாதிரி அவங்க ஒரு திட்டமிட்டு அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறார். அப்போ இது ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு உணர்ச்சி போட்டு ஒரு அடிதடி ஆகிடுது. அதில் ஒரு மரணம் நடத்துனா அதை கூட புரிஞ்சுக்கலாம், ஏற்க முடியாது. ஆனால் இது முன்னாடியே இது ஜாதி மறுப்பு அங்கே இருக்குது. அதில் ஒரு திருமணம்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். நமக்கு உடுமலை சங்கம்லேருந்து 150 உதாரணங்கள் இருக்குது. அப்போ இதில் கட்டாயமாக ஒரு முன்கவனம் தேவைப்பட்டிருக்கும். அந்த குடும்பத்தினர் ஏமாத்துனாங்களா, இவங்க ஏமாந்தாங்களா, அந்த பொண்ணுடைய மனநிலை என்ன, ஒன்றுமே புரியல. அந்த சுபாஷினி அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இன்றைக்கி வீடியோ இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படி இருக்கு. அப்போ இதில் என்ன கணக்கு, யார் செஞ்சுருப்பாங்கிறது விசாரிக்க வேண்டியது. எது நடந்திருந்தாலும் இது கொலை ஏற்க முடியாது. என்னுடைய கவலை இவர்கள் செய்தார்களா இன்னொருவர்கள் செய்தார்களாங்கிறதுல அது காவல்துறை விசாரிக்க வேண்டிய விஷயம். நம்ம பார்க்குறோம் மாலேகான் குண்டுவெடிப்பில் எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்க, மும்பை பாம்பிளாஸ்ட்டில் எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்க. ஸோ அது உண்மையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம், சாட்சிகள் சரியில்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம், உண்மையிலே குற்றம் செய்யாதனால விடுதலைப்பட்டிருக்கலாம். அதை நம்ம மறுக்கலாம். அப்போ இவர்களை தூக்கில் போடுங்க நான் நிற்கல. என்னுடைய கேள்வி, கொலை செய்தது யார் அப்படிங்கிறது. அப்போ அந்த கொலைக்கான அந்த அச்சமற்ற தன்மை எப்படி வருது? இவ்வளோ தான் என்னுடைய கேள்வி. அப்போ அந்த தைரியம் வருதில்ல, ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னு ஒரு மனுஷன் தெரியும். அப்போ திருமாவளவன் குறிப்பிட்டது போல் இது தொடர் நிகழ்வாக அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறது, வீடியோ போடுறது, கையில் அருவாளை வச்சு காட்டுறது. நம்ம பார்க்குறோம், ஒரு பர்த்டேவை ஒருத்தர் அருவாளை வச்சு வெட்டி பண்ணாருன்னா அவரை பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க. அவர் கேட்குதான் வெட்டுறார். ஆனால் ஏன் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க? அச்சுறுத்தும் நோக்கம். இது மூலமாக நீ எதிரி விடு. அப்போ ஒருத்தர் ஃபேஸ்புக் போட்டு சம்பவம் காத்திருக்கு அப்படின்னா நீ எப்படி விட்டாங்க? ஒரு பைக் ரேஸ் ஒருத்தர் போனார் அப்படின்னா அவரை பிடிச்சி உட்கார வச்சு வீடியோ வச்சு சொல்கிறாங்க. ஒருத்தர் பைக் ரேஸ் தான் போகிறார், அவர் யாரையும் கொல்லலாம் இடிக்கலை. அது சட்டவிரோதங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் அதில் ஹார்ம்லெஸ் இல்லை. அவர் ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறாரு, பைத்தியக்காரத்தனம் முடிஞ்சு வச்சுக்காது. ஆனால் அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அப்போ இவன் ஸ்டேட்டஸ் போட்டு அருவாளை கையில் வச்சுட்டு நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சம்பவம் இருக்குன்னாருன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்குதா இல்லையா? காவல்துறை என்ன செய்யுது, உளவுத்துறை என்ன செய்யுது? இவ்வளோதான் கேள்வி. அப்போ திருமாவளவனுடைய கேள்வியை தான் நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். அவர் கேட்குற கேள்வி யாருக்கு? காவல்துறைக்கு, அரசு என்ன செய்யுது? ப்ளஸ் அடிப்படையில் ஒரு கேள்வி நமக்கு வருது. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் குறிப்பிட்டது போல் சமூக நீதி, பெரியார் மண், சமத்துவமன், இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரியில் இல்லை, பேர் மாற்றிட்டீங்க, சரியாக போச்சா? அப்போ நம்ம மக்கள் மனசில் அதை பதிய வைக்கவே இல்லையே. ஏன் பதிய வைக்கல? சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை பேசி 5 நாளில் யாரையும் மனமாற்ற முடியாது. ஆனால் 50 வருஷமாக ஆட்சியில் இருந்து மனமாற்ற முடியலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் பேசுறது ஒன்றாவும் செய்கிறது ஒன்றாவும் இருக்குதா? இயல்பான கேள்வி தானே. நான் 50 வருஷம் தான் சொல்கிறேன். நான் 50 வருஷம் தான் சொல்கிறேன். நான் திமுகவுடைய 4.5 வருஷத்துல இருந்துச்சாங்க கேட்கவே இல்லையே. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்கேயுமே நடந்ததுங்கிறது ஒரு சொன்னாலுமே சமத்துவம் பேசுறது இவங்க தானே. திராவிட மாடல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா திமுக இருக்கலாம். ஆனால் இந்த திராவிடம், பெரியார் மண்கிற யாரும் கோச்சிக்க மாட்டாங்கல்ல. ஒரு இந்து முன்னணியுடைய மாநாட்டில் அண்ணா பெரியார் படத்தை போட்டு சண்டைக்கு போனாங்கல்ல. அப்போ நீ எப்படி எங்கள் தலைவர்? அப்போ பெரியாரே அண்ணா முன்னிறுத்தி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்ன அண்ணா, மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்து மதத்துக்கு எதிராக கடுமையாக பேசின பெரியார், அவர்கள் வழியில் நீங்கள் நடக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஜாதி மறுப்புன்னு சொல்கிறீங்க, ஜாதி ஒழிப்பு ஒழிஞ்சதான்னு கேள்வி வைக்கிறேன். நீங்கள் 50 வருஷம் ஆட்சியில் இருந்து உங்களால் ஒழிக்க முடியலன்னு பிரச்சனை உங்களோட தான் வேறையாக இருந்தால் அப்போ நம்ம இயலாமையாங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல.
இப்போ பிஜேபி தன்னுடைய வாக்குறுதியாக சில விஷயங்களை கொடுக்குது. ராமர் கோயில் கட்டுவோம், 370 கொண்டு வருவோம், யூஜிசி வந்து கொண்டு வருவோம், யூனிஃபார்ம் சிவில் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. சொன்னாங்க, 10 வருஷம் செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம 50 வருஷமா ஆட்சியில் இருந்துச்சு, கலைஞருக்கு முன்னாடி இருந்திருக்காருல்ல. ஸோ டிஎம்கே ஆட்சி ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நான் ஏற்க மறுக்கிறேன், உங்கள் இஷ்டம். நான் சொல்றது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, அவங்க நிறைவேற்றுறாங்க, நீங்க அதை ஏத்துக்காம போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. நான் எந்த விஷயத்தை ஏத்துக்கிறேன்னா 50 வருடமா ஆட்சி பண்ணியும் இன்னும் வந்துட்டு இது போன்ற இல்ல நீங்க எதை ஏற்கறீங்க, நீங்க எதை ஏற்கறீங்கிற என்னுடைய ப்ராப்ளம் இல்ல. நீங்க முரண்படலாம், அது உங்களுடைய உரிமை. நான் ஏன் தடுக்க போறேன்? நீங்க எப்படி சிந்திக்க கூட நான் சொல்ல மாட்டேன். நான் எப்படி சிந்திக்கிறேன்? நான் சொல்ல பிஜேபியோட கொள்கை நீங்கள் ஏற்காம போங்க. ஆனா அவங்க ஒன்று சொல்றாங்க, அதை செய்யறாங்க. தேர்தல் அறிக்கை ஒழிச்சு வச்சு சொல்ல 2014 இருந்துச்சு, 19 இருந்துச்சு, எல்லாமே சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, செய்யறாங்க. இப்ப நீங்க வந்து நான் வந்து ஒரு இடத்துல 3வது தடவையா சொல்றேன், ஒரு இடத்துல சரியா என்ன சொன்னாங்க, செஞ்சாங்க. நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களே, இவ்வளவுதான். நான் அந்த பாலிசி ஏற்காம போங்கன்னு சொல்றேன்ல. அவங்க வந்து சரியா தப்பு. நம்ம என்ன கேட்குறோம், நம்ம நீங்க மாசம் ஒரு முறை நீங்க மின் மீட்டர் கணக்கு எடுப்பேன்னு சொன்னீங்களே சார், எடுத்தீங்களா கேட்குறோம்ல. அதுவும் இது ஒன்னாங்கிற இடத்துக்கு நான் போல, சொன்னீங்களே செஞ்சீங்களா இடத்துக்கு போறேன். புரியல? அப்ப நீங்க சமூக நீதி சொன்னீங்க, சமத்துவம் சொன்னீங்க, திராவிடம் சொன்னீங்க, ஜாதி மறுப்பு சொன்னீங்க, செஞ்சீங்களான்னு கேட்குறேன். இவ்வளவுதான். நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே பெரியார் மண்ணுன்னு சொன்னீங்க. இங்க நாங்கள் விடமாட்டது இல்லை. இங்க யாரோ ஆரியர் பார்ப்பனர் வந்தேரி ஏதோ செஞ்சாருன்னு சொன்னீங்கல்ல, இந்த கேஸுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். நீங்க பிஜேபி பத்தி பேசுறதுனால அவங்க தரப்புல வைக்கிற வாதத்தை நான் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, கம்பேர் டு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இங்க லிஞ்சிங் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு கலவரமா இருக்கட்டும், இல்ல கம்யூனல் ரைட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கம்மியா தானே இருக்கு. தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கான்னு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணன் திருமாவளவன் எதுக்கு போய் கண்டிக்கிறாருன்னு கேட்குறேன். இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்தவர் என்ன சொல்லியிருக்கணும், பீகாரோட கம்மியா இருக்கு, யூபியோட சூப்பரா இருக்கு, அப்படித்தான் கொள்ளும் அப்படின்னு போக வேண்டியதானே. இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா அவங்க வைக்கிற வாதத்தை அந்த வாதத்தை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க முன்னுத்தரை பண்ண வேண்டியதில்லை. நான் ஏற்கிறேன். அண்ணன் திருமாவளவன் போய் ஏன் கண்டிக்கிறாரு? அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல நீங்க சொல்ல வச்சிருக்க வேண்டியதான். அவங்க வைக்கிற வார்த்தை நீங்க வைக்கிறீங்க, ஏன் அவர் இந்த வார்த்தை வைக்க மாட்டாரு? பீகாரை விட கொலைகள் கம்மி, யூபியை விட ஆணவ கொலைகள் கம்மி, ஜார்க்கண்டை விட பாலியல் வன்முறைகள் கம்மி, தமிழ்நாடு சுபிட்சம், வாங்க போலான்னு போக வேண்டியதானே. எதுக்கு நீங்க அஜித் குமார் மரணத்துக்கு இவ்வளவு தூரம் கொந்தளிச்சீங்க? எதுக்கு நீங்க வந்து சுஜித் மரணத்துக்குள்ள கவின் மரணத்துக்குள்ள கொந்தளிக்கிறீங்க? இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கண்டிக்கிறீங்க, அதுதான் நான் சொல்றேன். நான் சொன்னோன்னே யூபியோட கம்யூனிட்டி சந்தோஷப்பட்டுக்கங்க. இல்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இது கிடையாது. அவ்வளவுதானங்க நான் சொல்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கு யூபியோட மக்கள் தொகை என்ன? யூபியோட மக்கள் தொகை என்ன? 21 கோடி, 3 மடங்கு. நம்ம மக்கள் தொகை என்ன? வாங்க அவங்க குறைச்சு வாங்க, தனியா ஒரு கம்பேர் பண்ணி வாங்க. யூபியில குற்றங்கள் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? நான் உங்கள்கிட்ட தான் படிச்சுக்காருன்னு. நான் வந்து ஒவ்வொரு சம்பவத்திலும் என்ன நடக்குன்னு இதே கவர்மெண்ட்டோடைய என்சிஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா எடுத்து படிச்சுக்காரு. ஒரே நம்பர் 7 வருஷத்துக்கு ஒரே நம்பர் எப்படி இருக்கும்? நமக்கு மனசாட்சி தெரியுமில்ல. 14 ஒரு குற்றம் கரெக்டாக 14 தான் நடக்குமா? அந்த டேட்டா எப்படி சரியா இருக்க முடியும்? நமக்கு சின்ன டவுட் வராதா? அவ்வளோ. அப்போ நான் பீகாரோட பெட்டர், சந்தோஷம். யூபியோட சூப்பர், சந்தோஷம். டபுள் கமிட்டாமாக்கா நம்ம அந்த குடும்பத்தில் போய் சொல்லுவோம், ஆறுதல் சொல்ல போங்க. பீகாரோட கம்மியா இருக்கு, அதுல உங்க பிள்ளை தான் ஒரு பிள்ளை, வருத்தப்படாதீங்க, நீங்க பீகார்ல இல்லைன்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இந்த மாதிரி டைம்ல வைக்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் நம்ம பிஜேபி பத்தி பேசுனதுனால தான் அவங்க இத நான் பிஜேபி பத்தி கொலைக்கு பேசல, குற்றங்களுக்கு பேசல. அவர்கள் நான் வந்து ரொம்ப தெளிவா சொன்னேன். அந்த விஷயத்தை நீங்க ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் சொன்னார்கள், செய்தார்கள், இவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து ராமர் கோயில் வேணுமா வேண்டாமாங்கிறது உங்களுக்குலாம் போல. நீங்க 370 சரி, அது உங்களுடைய விவாதம். நான் சொன்னேன் 370 நீக்கும்னு சொன்னாங்க, அவங்க வாக்குறுதி செஞ்சாங்க. நீட்டு வந்து ரத்து பண்ண நீங்க சொன்னீங்கல்ல, செஞ்சீங்களா? இவ்வளவுதான கேள்வி. அப்ப நீங்க 70 வருஷமா உங்களுடைய அடையாளமா என்ன இருக்கு? நீங்க எப்படி கேள்வி ஆரம்பிச்சீங்க? இது வந்து தேர்தல் வாக்குறுதி இல்ல, உங்களுடைய அடையாளம். அந்த சமூக நீதி எங்கன்ற நீங்க போர்டுல பேர் மாற்ற சமூக நீதி வந்துடும். ரங்கராஜ் பாண்டேன் பேர் வச்சிருக்காரு, சமூக நீதிக்கு எதிரானது. இங்கேதானே நிக்கிறீங்க. எளிமையான கேள்வி. பேர் வச்சிங்களே சோறு வச்சிக்கலாம் கேட்பாங்கல்ல. அவ பேர் வச்சிங்களே செயல்பட்டீங்களாங்க தானே. பேரை மாத்திரா சமூகம் மொத்தம் மாறிடுச்சா? சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அங்க ஜாதி வெறி தூண்டுதா? தேவே கவுடான்னு இவங்கெல்லாம் ஆதரிச்சாங்க, ஒருத்தர் உட்கார்ந்தாரு. மதவெறி தூண்டிருச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க ஜாதி பேரோட 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. என்ன ஆயிடுச்சு? இவர்கள் கேரளாவில் ஆதரிச்ச நம்பூதிரி பாட்டு நயினார் இவங்கெல்லாம் ஜாதி பேர் இல்லையா? அதெல்லாம் அவங்களாம் மதவெறி பிடித்தவர்களா? அப்ப பேர்ல இல்ல. நான் கேரளா உதாரணம் சொல்லிட்டேன், கர்நாடகாவில் வந்துட்டு ஆந்திரா உதாரணம் சொல்லிட்டேன். ரெட்டி உட்கார்ந்துருக்காரு. என்ன யார் மாறிச்சு உங்களுக்கு? அப்ப நீங்க பேர்ல நீங்க கவனம் போறாங்க திசை திருப்புறீங்க.
நீங்க பேட்டி எடுக்கிற சரியா தப்பு. கருப்பு சட்டை கருப்பு சட்டையில நின்று எப்படி வண்டி ஓடும்? நீங்க அடையாள குறியீடு தான் நிக்கிறீங்க. நீங்க வந்து செயலில் நிக்கிறீங்களா கேட்கிறேன். திமுகவோ திகாவோ திராவிட இயக்கங்களோ சமூக அடையாள குறியீடுல பிரமாதம் பண்றாங்க. பெரியாருக்கு செலவு வைப்போம், அண்ணாக்கு செலவு. அண்ணாவும் பெரியார் கலைஞர் சொன்ன செஞ்சீங்களான்னு கேட்கிறேன். ஆனா நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தனி மனிதனால நிகழ்த்தக்கூடிய சம்பவங்களா இருக்கு. இப்ப அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 2 ரவுடிகள் மட்டும் நான் வந்து திமுகவும் சேர்த்தே நான் பேசிட்டேன். 2 ரவுடிகள் வெட்டிக்கிட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது யாரை வெட்டுவான்னு தெரியாது. ரவுடிகளுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த கண்காணிப்புக்கு தனி படம் இருக்கு. உங்களுக்கு தகவலுக்காக ஃபண்டமெண்டல்ஸ்க்கு தனியாக இருக்கு, கியூ பிரான்ச் தனியாக இருக்கு, ரவுடி எல்லாமே தனியாக இருக்கு. அவங்க கண்காணிக்கிறாங்க. தட் இஸ் எ செப்பரேட் கேஸ். நான் சொல்றது பேசிக்கிட்டு இருந்தோம், உணர்ச்சப்பட்டோம், நீங்க இந்த வார்த்தை திட்டிட்டீங்க. இதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப திருமாவளவன் குறிப்பிடுறாரு, கையில் அருவாளை வச்சு ஸ்டேட்டஸ் போட்டு நாயை கண்ணில் காட்டி சம்பவம் காத்திருக்குன்னு சொல்லி இது ஜாதி மறுப்பு திருமணம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்குன்னு தெரியும். இவ்வளவுதான் கேஸ். இப்ப அபார்ட் ஃப்ரம் திஸ் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதுலயே இங்க கைது பண்றதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுச்சுல்ல, கைது பண்றதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுச்சுல்ல. ஒரு ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் போட்டா 2 வருஷம் முன்னாடி போட்டாலும் கைது பண்றீங்க. 2 வருஷம் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எங்க போயிடுவாரு? மாரிதாசை பிடிச்சி உள்ள வச்சிங்க, மற்றவங்களை பிடிச்சி உள்ள வச்சு எங்க போயிடுவாங்க அவங்க? அவங்க ஒரு கருத்து இருக்கு, முரண் இருக்கு, அவங்க மேல வழக்கு போடுங்க, தப்பு கிடையாது. வழக்கு நீதிமன்றத்தில் போட்டோம், நீதிமன்றத்தில் போய் அவர் பேசுற தப்புன்னு தண்டிக்கட்டும். செக்யூர் பண்ணி ஜெயிலில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அப்ப இதுக்கு வந்து செக்யூர் பண்ணி ஜெயில் வைக்கணும் முடிவு பண்றீங்க. ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அதை ரிமூவ் பண்ணுன்றீங்க, எக்ஸ் வரைக்கும் பேசுறீங்க. இங்க கொலை நடந்திருக்கு, கைது பண்றது தயங்குறீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணி பாடியை வாங்க மாட்டோம் சொன்னப்போ தான் கைது நடக்குது. இல்ல கண்டுபிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்ல அவர்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுங்க. நான் வந்து அவர்கள் குற்றவாளி இடத்துக்கு போல, புரியுங்களா? எனக்கு தெரியாது. காவல்துறை முடிவை நான் முழுமையா கட்டுப்படுறேன். சுபாஷினி சொல்றாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு, இன்னொருத்தர் சுஜித் அரெஸ்ட் ஆயிருக்காரு. சுஜித் தான் செஞ்சாரா எனக்கு தெரியாது. எஸ்ஐக்கு பங்கு இருக்கா எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு விடுதலை ஆகலாமா? ஆகலாம். ஆனா அவங்க இல்லை நீங்க சொல்லிட்டு போங்க. பிரைம் ஆஃபீஸ் இருந்தா கைது பண்ணுவாங்க. யாரை கைது எங்களுக்கு தெரியுங்க. இடத்த காலி பண்ண சொல்ல வேண்டியதானே? எது கைது பண்ணீங்க? 4 நாளா கைது பண்ணல. அப்ப எதுக்காக இல்லை? அவங்க குற்றமற்றவர்களா இருந்திருக்கலாம். ரைட்டு. 5ஆம் நாள் ஏன் கைது பண்ணீங்க? குற்றவாளி ஆயிட்டாங்களா? அப்ப குற்றவாளினா 4 நாளா ஏன் கைது பண்ணல? சரி, குற்றவாளி இல்லைன்னு அவங்க பிரச்சனை கூட தான் கைது பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? நீங்க ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா கைது பண்ணணுமா? அவரை கைது செய்ய இவருக்கு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. தமிழக முதலமைச்சர் பதவி விலகுன்னு எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்க சொன்னக்கா விலக முடியுமா? அப்ப நீங்க கைது பண்ணாததுக்கு என்ன காரணம்? கைது பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒரு ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போட்டா பாஞ்சு கைது பண்றீங்க. ஒரு கொலை நடந்திருக்கு யோசிக்கிறீங்க. அப்ப ராமஜெயம் கொலை செய்யப்பட்டா ஒன்றும் டெவலப் பண்ணல. காங்கிரஸ் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டா ஒன்றும் டெவலப் பண்ணல. கவின் கொலை செய்யப்பட்டா என்னன்னு தெரியல. அப்ப இயல்புல கேள்வி வருமா வராதா? இது 2 பேரும் காவல்துறையை சேர்ந்தவங்கிறதுனால தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து டிலே ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? காவல்துறை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், ராணுவமா இருந்திருக்கட்டும், நீங்க திமுக எதிராக விமர்சனம் பண்ணா கைது நடக்குதா இல்லையா? திமுக காரங்க மோடியை பத்தி விமர்சனம் பண்ணா கைது நடந்திருக்கா? நடக்கல. பேசலையா? கவர்னரை பத்தி எவ்வளவு பேசியிருக்காங்க? ஒரு கைது நடந்திருக்கா? பச்சையா பர்சனலா ஒரு கைது நடந்திருக்கா? பேசுனதுக்கு பண்ண வேண்டாம்னே சொல்றேன். யாரையுமே பண்ணக்கூடாதுல்ல. அப்ப நீங்க டிஎம்கே எதிராக விமர்சனம் வந்தா ஒரு கமெண்ட் வந்தா தூக்கி உள்ள வரீங்க. பிஜேபிக்கும் கவர்னருக்கும் மற்றவங்களுக்கும் வந்தா நீங்க தொட மாட்டேன்றீங்க. அப்ப பார்சலா இருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க போலீஸ் குடும்பம், ராணுவத்து குடும்பம், நான் கைது செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கன்ற. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா என்னுடைய கான்சியஸ்லாம் டிசிஷன் எடுப்பேன். அவர்கள் குற்றவாளி எல்லாம் முடிவெடுக்கலங்க, முடிவெடுத்தா கைது பண்ண கிளம்புங்க. அவர்கள் ஆர்ப்பாட்டம் சாலை மேல் என்ன பண்ணாலும் நடவடிக்கை மாட்டேன். அவங்க சொன்னக்கா நடவடிக்கை எடுக்கிறதா? அப்ப இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியலையா? எளிமையான கேள்வி தானுங்க. நிச்சயமா இதுல வந்து அவங்க தரப்புல இருந்து, அதாவது வந்து கவினோடைய வீட்டு தரப்புல இருந்து கேட்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க, அது வரைக்கும் நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஆனா இங்க வந்து இவங்க வந்து குண்டர் சட்டை நாங்க போட்டுட்டோம், வழக்கு சிபிசிஐடிக்கு மாட்டிட்டோம் அப்படின்னு சில விஷயங்களை வந்து சொல்லும்போது இதெல்லாம் கண் துடைப்புக்குன்னு எடுத்துக்கலாமா? நம்ம கண் துடைப்புன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோகுல்ராஜ் மரணம் தற்கொலைன்னு முதல்ல சொல்லப்பட்டதா இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் விழுந்து சொல்லப்பட்டாரு. அந்த குடும்பமும் மற்ற சமூகங்களும் அழுத்தம் கொடுக்க போய் தான் அந்த கேஸ் மாறிச்சு. அப்ப காவல்துறை ஒரு வழக்கை இயல்பா நடத்தாது. ஒரு சமூக அழுத்தம் வந்தா தான் நடத்தணும். என்ன அர்த்தம்? ஒரு பாடியை ஒரு வீட்டில் வச்சிருக்க ஆசைப்படுவாங்களா? நீங்க சொல்லுங்க. நம்ம இந்த தமிழ் சமூகத்தில் பார்த்துருக்கீங்களா? அது போஸ்ட்மார்டம் முதல்ல வந்து பாடி வந்து நின்றுட்டே இருக்குமா? மார்ச்சோல் இருந்துகிட்டே இருக்குமா? நமக்கு மனசு வலிக்காதா? அது பாடியா பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அப்ப அது வாங்க மாட்டேன்னு ஏறம் பிடிக்கிறாங்க. அவருடைய வேதனைக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? இப்ப அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க, கண் கூட பார்த்துருக்காங்க, மனசாட்சியெல்லாம் படிச்சிருக்காங்க, சிவில் ட்ரெஸ்ல அடிச்சிருக்காங்க ஃபார் நோ ரீசன். அது எவ்வளவு காணாம இப்போ வரைக்கும் தெரியல. யார் அழுத்தம் கொடுத்தா தெரியல.
அந்த 5 கான்ஸ்டபிளுக்கும் அந்த அஜித்குமார் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் ஏற்கல. உங்களுக்கு ஏதாவது ஏற்பு இருக்கா? ஜாதியாவோ மதமாவோ இனமாவோ ஒரு பஞ்சாயத்து கிடையாது. அப்ப யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? எஸ்பிக்கு நீங்க மாத்துனீங்க. அந்த ஊர்ல உள்ள ஒரு எஸ்ஐயோ ஒரு 5 கான்ஸ்டபிள் பண்ணதுக்கு எஸ்பி எப்படி பொறுப்பாவாரு? நீங்க திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் பண்ணதுக்கு திமுக தலைவர் பொறுப்பாக முடியுமா? திமுக காரர் தான். ஆனா அவர் பண்ண தப்புக்கு தமிழக முதலமைச்சரையோ திமுக தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அப்ப எஸ்பியை மாத்துறீங்க. அப்ப எஸ்பி தான் அழுத்தம் கொடுத்தாரா? எஸ்பி அழுத்தம் கொடுத்தா அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இல்ல. அப்ப எஸ்பி அழுத்தம் கொடுத்தா சொல்லுங்க. அப்படியே உண்மை பாதியா நிக்குதே. அந்த 5 பேர் அவங்க காரணத்துக்கு அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப ஏன் அடிச்சாங்க? எஸ்பி மாற்றப்பட்டிருக்காரு. அப்ப எஸ்பி சொன்னாரா? அப்ப யாருக்கா அடிச்சாங்க? எஸ்பிக்கு யார் சொன்னது? எஸ்பி நார்த் இந்தியன். அவருக்கும் அந்த நிகிதாவுக்கு எந்த சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எஸ்பிக்கு சொன்னது யார்? இந்த கேள்விக்கு பதிலுங்க. நீங்க அம்பை வந்து ஊச்சி போட்டு வச்சிட்டீங்க. வில்லு எங்க இருக்கு? அம்பரா துணி எங்க இருக்கு? யார் ஏவுனா யாரா எய்தா? அது பதில் வேண்டாமா? அதை இந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கான், இறந்து போயிட்டான். அவன் குடும்பமே அழுதுட்டு இருக்கு. அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு தயங்குறீங்க. அப்ப அந்த சுபாஷினியமா எங்க அப்பா அம்மா சம்பந்தம் இல்லைங்குது. விசாரணை பண்ணுங்க. இவங்கள்ட்ட சொல்லுங்க விசாரணை பண்ணாதான் செய்வோம்னு சொல்லுங்க. கண் துடைப்பா இல்லைங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இல்லை ஆக்ஷன் நாங்கள் வந்து எப்போ எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கணும். அழுத்தத்துக்கு எடுத்தீங்கன்னு அப்போ நிரபராதிக ஜெயிலில் வச்சிட்டீங்களா? ஒரு நாளில் கூட இருந்தால் தப்பு தானே. ஒருவேளை சுஜித்தோ அந்த காவல்துறை சாய்பார்களோ செய்யாமல் இருந்திருந்தாருன்னு அது பாவம் இல்லையா? ஒருவேளை செய்யாமல் இருந்தா அவங்களுக்கு சம்பந்தம் அவர்கள் சிறையில் வைக்கிற தப்பு இல்லையா? யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுத்தா யாரோ ஒரு ஜெயிலில் வைப்பீங்களா? அப்போ காவல்துறைக்கு இந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்குதா? ப்ரெஷர் இல்லாத தன்மை இருக்குதா? அப்போ தானே அந்த ப்ரெஷருக்கு ஈடுபடுறாங்களா? அப்போ தானே இந்த பார்சியாலிட்டி பார்க்குறாங்க. இந்த கேள்வி ஏன் வருது? சார் இந்த காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாப்பா, கரெக்டாக இருக்குது அப்படி வரணும்ல. சரி, சிபிசிஐடி யார் தலைமையில் இருக்குது? அப்போ நெல்லை போலீஸ் எந்த வகையில் தப்பாக பண்ணிடும் சிபிசிஐடி வரணும்? இப்போ வந்து அஜித்குமாரோடைய மரணத்தை சிபிஐ விசாரிச்சா ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு. அப்போ அது தமிழ்நாடு சிபிசிஐடி விசாரிச்சாலும் லோக்கல் போலீஸ் விசாரிச்சாலும் அது வர முடியாதுன்னு ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக நம்ம வழக்க வேறு மாநிலங்கள் மாற்றோம்ல, அதை மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக சொல்லலாம். ஆனால் இதில் ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? சிபிசிஐடி எந்த வகையில் மாறிடும்? அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தானே. அப்போ நெல்லை போலீஸ் சரியில்லையா? இந்த கிளாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறேன். இப்போ இதில் வந்து ப்ரெஷர்னு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணும்போது காவல்துறைக்கு வந்து மக்கள் இங்கே போராடுறாங்க, உடலை வாங்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குமா? இல்லை வேறு இடத்துல இருந்து இந்த ப்ரெஷர்னால அவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா? 2 விதமாகவும் யோசிக்க வேண்டியது இருக்கு. எந்த ப்ரெஷர்னு நான் யூகம் பண்ணி பேசுகிறாள் எப்பயுமே கிடையாது. என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. அவர்கள் குற்றவாளிகள் என்றால் ஏன் முதலில் கை செய்யவில்லை? குற்றவாளிகள் இல்லை என்றால் இப்போது ஏன் கை செய்தீர்கள்? ஏதாவது ஒரு பதில் இருக்கணும்ல. அந்த எஸ்பி பேட்டி கொடுத்தா அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க தலைமறைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு. அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத அது வந்து ஒரு சொல்லியிருந்தாரு. அவங்க நினைச்சா பிடிக்கலாம் அப்படிங்கிறதே அவர் சொல்லி. இப்போ நம்ம பார்க்குறோம் இயல்பா இந்த திருவள்ளூர் சிறுமி கேஸில் அந்த பையன் ஏதோ அஸ்ஸாமோ ஏதோ வடகிழக்கு மாநிலம் எங்கேயோ சேர்ந்தவன். அவன் வந்தான், அந்த அஃபெண்டர் போயிட்டான். அப்போ யாருன்னு தெரியல, லோக்கல்காரன் கிடையாது. அப்போ அவனை கண்டுபிடிக்கல ஒரு 4 நாள் தாமதம் நம்ம புரிந்து கொள்கிறோம். அது காவல்துறைக்கு ஒரு விமர்சனமாக வைக்கப்படும். இருந்தாலும் கைது செய்யப்பட்டவனை பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஓகே, அவன் எந்த ஊர்னே தெரியாது, அவன் போய் திருவள்ளூர் போய் ஆந்திராவில் போய் கரெக்டாக அவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அது ஒரு சேலஞ்சு. இது யார் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காவல்துறை பீட்டு நான் பார்த்தவன், ரொம்ப வருஷமாக நான் பார்த்தேன். அதனால சொல்கிறேன், ஒரு 18 வயசில் ஒரு பொண்ணு காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸில் போய் அந்த குடும்பத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு உடனே பக்கத்து வீட்டில் யாராவது காணுமான்னு கேட்பார். இறக்கம் இல்லாமல் கேட்பார். பக்கத்து வீட்டில் யாராவது பையனை காணுமான்னு கேட்பார். ஆமாம், அவன் ஃப்ரெண்ட் யாராவது காணுமா கேட்டிங்களா? இப்போ அங்கே ஒரு முருகேசன் மாடசாமி ஒருத்தர் இருப்பாங்க. இது காதலாக ஓடி போயிருக்கலாம்ங்கிறது இயல்பான விஷயம். 12 வயசில் 15 வயசில் ஒருத்தர் போயிட்டாங்க, பரிச்சையான்னு கேட்பாங்க. ஒரு பையன் அவனுக்கு காதலுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு 15-16 வயசில் காணாமல் போயிருப்பான். இல்லை எக்ஸாம் நடக்குதான்னு கேட்பாங்க. இது ரொம்ப இயல்பு. ஒரு சின்ன காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படையாக தெரியும். இவ்வளோ பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. அந்த பீட்டு பார்த்து நானே சொல்கிறேன்னா ஒரு போலீஸ் பீட்டில் போலீஸில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த கொலை நடந்திருக்குன்னு என்னம்மா யாருமா அந்த பையன் அப்படின்னா அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர். என்னமாச்சு? இப்போ தான் சார் கல்யாணம் பண்ணார். இந்த மாதிரி படக்குனவர் அங்கே தான் போவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? ஒரு புருஷங்காரன் சேர்த்து போயிட்டான பொண்டாட்டி பிடிச்சி விசாரிக்கிறது. இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அந்த அம்மா ஃபோனை பார்த்தா பாதி மேட்டர் தெரிஞ்சிருது. அப்போ ஒரு அந்த மோடஸ் ஆபரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த சம்பவம் குற்றம் நடக்கிறது எப்படின்னு. அப்போ இது ரொம்ப தெளிவாக தெரியுதே. அப்போ நம்ம இவ்வளோ தான் கணக்கு. அப்போ நான் சொல்கிறேன், இவர் திரும்ப கை பண்ணியிருப்பான்னு சொல்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுட், உங்களுக்கு சஸ்பே போகல, நீங்கள் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். அதில் அதுக்கு பிறகு அங்கே லாக் அடிச்சு நீங்கள் அடுத்த கேஸை பார்க்க வேண்டியதான், அடுத்த டைமென்ஷன் போக வேண்டியதான். அப்போ ஏன் இந்த தாமதங்கிறது தான் நான் கேள்வி எழுது. அப்போ இந்த ப்ரெஷர் இங்கேருந்து வந்திருக்குமா அங்கேருந்து வந்திருக்குமா நான் நிற்கல. காவல்துறைக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இது காலகாலமான நடைமுறை. அண்ட் இந்த மாதிரி 3 உதாரணங்களை பார்த்துருக்குறோம். ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்தது ரொம்ப குறைவு.
அப்போ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி ரொம்ப காலத்துக்கு ஓடும். அவங்க வெளியூர் போயிடுவாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுவாங்க, இந்த மாதிரி. அப்போ வந்து இயல்பில் டக்குன்னு வந்து பிடிக்க முடியல. அப்போ ஏன் உங்களுக்கு குழப்பம் வருது? அப்போ நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரெஷரா அந்த ப்ரெஷராங்கிற கேள்வி வருது. எந்த ப்ரெஷர் இல்லைங்க. காவல்துறை செம்மையாக விளக்கு ஏன் உங்களாலே சொல்ல முடியல, என்னாலே சொல்ல முடியல? 4 நாள் தாமதமா சார்? சரியான ஆளை கைது பண்ண வேண்டாமா? அப்போ நீங்கள் நம்பணும்ல, நான் அந்த நம்பிக்கை ஏன் வரலை? அதுதான் அந்த காவல்துறை மேலே அந்த பழியாக வந்து நிற்குது. இது காவல்துறையை தாண்டி அரசாங்கத்து மேலேயும் வந்துட்டு ஒரு விமர்சனமா வந்து ஆப்வியஸ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமா அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு, ஓகே. ஆனா அவர் அங்க வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப போவாரா இருக்கும், மேபி இன்னைக்கோ நாளைக்கோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அவருடைய நிலைப்பாடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. இதுவே இந்த இடத்துல அதிமுக ஆட்சி இருந்திருந்ததுன்னா திரும்ப அவர்கள் என்ன பண்ணிருப்பாருன்ற ஒரு கேள்வி எழுந்தது. அது குறித்து உங்க மனசாட்சி தான் அதுக்கான பதில். நீங்க கேள்வி வைக்கும் போது வைக்கிறீங்க இல்லையா? திருமாவளவன் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி இருந்திருந்தா, பிஜேபி ஆட்சி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னு கேள்வி. இவ்வளோதான். அவர் தர்ம சங்கடத்தில் தவிக்கிறார். சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல். அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு மனசு துடிக்குது. அந்த கமலஹாசன் படத்தில், இந்தியன் படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, புத்தி ஒன்று சொல்லுது, மனசு வேறு சொல்லுது. அதுதான் எங்கள் அண்ணனுக்கு நடக்கு. அவருடைய மனசு வேறு சொல்லுது, அவருடைய புத்தி வேறு சொல்லுது. இது வந்து தடுக்கணும்னு சொல்லுது, ஆனால் மனசு தடுக்க சொல்லுது. ஆனால் இப்போ கூட்டில் இருக்கிறோமேனு புத்தி தடுக்குது. இவ்வளோதான் பிரச்சனை. தோழமை சுற்றுறது கூட இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இந்த பயங்கரவாதம் வந்துருச்சு, இந்த ஜாதி வந்துருச்சு. அதில் வந்து வெறி பண்ணி வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு வரைக்கும் போயிருக்கு. 1-2 இல்லை, ஆசிரியர் மாணவர் எல்லா பக்கம் போய் நிற்குது. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாவட்டங்கள், நான் சொல்கிறேன், இந்த 3 மாவட்டங்களில் இந்த சிக்கல் பல காலமாக இருந்துட்டு. நீங்கள் இந்த 3 மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் பண்ணியிருந்தா பிரச்சனை வருமா? நீங்கள் என்ன செஞ்சு, அதனால தான் நான் வந்து கேட்டீங்க, சொன்னீங்களே செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தான் கேட்டேன். ஏன் வட மாவட்டங்கள் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனை வருது? ஏன் இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் அதிகமாக பிரச்சனை வருது? ஏன் சென்னையில் நடக்க மாட்டுது? ஏன் உங்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் நடக்க மாட்டுது? அங்கே அவன் வேலையை பார்த்துட்டு போகிற அடுத்தடுத்து வேலை இருக்குது. இங்கே வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும், படிப்பை உருவாக்கணும், விழிப்புணர்வு உருவாக்கணும், என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பேட்டி பண்ணியிருந்தால் உங்களை பற்றி பொருள் வரதை பார்க்க மாட்டீங்க. வீட்டிலே உட்காந்து மோட்டோலை பார்த்துட்டு இருந்தால் அதுவாக இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யூ ஷுட் நாட் பி ஐடியல். உங்களுக்கு 4 வேலை இருக்கணும். அதை செய்யாமல் என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை அவன் அப்படி பண்ணிட்டான், மாப்பிள்ளை நமக்கு அவமானடா, நம்ம சமூகத்துக்கே அவமானம், ஜாதிக்கு, இப்படியே 10 பேர் உட்காந்து குடிச்சு பேசிக்கிட்டு அதை வந்து நல்லா ட்ரிகர் ஆகி எங்கேயா தனியாக கிடைக்கும் போய் உணர்ச்சி பண்ணி விட்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களா? ஏற்பாடு பண்ணீங்களா? நீங்கள் வந்து நக்சல்களை ஒழிப்போம்னு நரேந்திர மோடி அரசு சொல்லியிருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்தியா முழுக்க இருந்துச்சு, தர்மபுரி வரைக்கும் இருந்துச்சு, நேபாளில் இருந்து அவங்க திட்டமிட்டு மார்ச் 2026 டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2 பண்ணுறாங்க. ஒன்று அடி கொள்ளு விரட்டி அடித்து கொள்றாங்க. நக்சல்லாம் உடே மட்டும் துண்டா தூக்கிறாங்க, தலையில் தூக்கிறாங்க. 2ஆவது பக்கம் சரண்டர் ஆயிரும், உனக்கு வந்து காசு கொடுக்குறேன்றான். நம்ப மாட்டீங்க, போலி நக்சல்லாம் சரண்டர் ஆகிறான் காசுக்கு போய் ஆசைப்பட்டு. நக்சலே கிடையாது, நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நான். அப்போ 2 இதை தான் செய்யணும். உனக்கு நீ திருந்தி வா, நான் உனக்கு மறுவாழ்வு தரேன். உனக்கு காசு தந்து, வீடு தந்து, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி, வேலை வாய்ப்பு தண்ணி, லோன் தந்து, தொழில் பண்ண சொல்லி நீ உன்னை திருந்தி வேலை வைக்கிறேன். மாட்டேன் துப்பாக்கி போய் வாங்கி வா தின்னு பார். சரிங்களா? அப்போ இதை மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு இந்த 2 தான் தீர்வு. ஒன்று வந்து அவர் மீது உடனடியான தண்டனை, கடுமையான தண்டனை. இந்த பக்கம் சமூக மாற்றத்துக்கான ஏற்பாடு. 2 நடந்திருக்கான்னு கேட்குறேன். மாசத்துக்கு 20 நக்சல் கொல்லப்படுறாங்க, 50 நக்சல் சரண்டர் ஆகிறாங்க. நக்சலோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. எப்படி சாத்தியமாது? இந்த பக்கம் இரும்புக்கரம், இந்த பக்கம் வந்து அரவணைக்குங்கிறோம். இதுதான் முக்கியமான மேட்டர். அது செய்கிறீங்களா? இப்போ நான் ஏன் இது மறுபடியும் கேட்குறேன் அப்படின்னா, இவர் வந்து அதாவது கவினுடைய தந்தை என்ன சொல்றாருன்னா, அவர் பாராளுமன்றத்தில் அவரோட குரல் ஒலிக்கும், அவர் வருவார், எங்கள் தலைவர் வருவார் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக திருமாவளவன் மேலே வந்துட்டு அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இங்கே வந்து சில விஷயங்களை அவர் செய்யறாரு. அது இன்னைக்கு சந்திச்சிருவாரு, இன்னைக்கே சந்திச்சிருப்பாரு, நாளைக்கு சந்திப்பாரு, நாளைக்கு சந்திப்பாரு. அது பிரச்சனை இல்லை. நான் சந்திக்கிறனால ஆறுதல் சொன்னால் சரியா போயிருமா? தமிழக முதலமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்டார் அஜித்குமாரோடைய தாயிட்ட. பெருந்தன்மைன்னு நான் பல முறை பதிவு பண்ணிட்டேன், எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அஜித்குமார் திரும்ப வந்துட்டாரா? அப்போ திருமாவளவன் நேராக போய் கட்டி பிடிச்சி அழுது இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த கவின் திரும்ப வர போகிறாரா? அப்போ அவருக்கு வந்து கேட்டாரா, நின்று கேட்டாரா அப்படிங்கிறது இல்லை கேள்வி இல்லை. நீங்கள் அதுக்கு நீங்கள் கொடுக்க, அவருக்கு தெரியுங்க ஒரு அரசியல் அழுத்தம் எப்படி கொடுக்க முடியும், ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எப்படி கொடுக்க முடியும் தெரியும். 123 ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறைவேற்றும் சொல்லும் போது, மன்மோகன் சிங் அரசு நிறைவேற்றும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடுமையாக இருந்தாங்க. ஆட்சிக்கு அதற்கு நாங்கள் வெளியே போகிறோம். அப்போ அவங்களுக்கு அந்த வந்து சித்தாந்த ரீதியாக எதிர்த்து அமெரிக்காவுடைய கம்பல்சன் எப்படிங்க நீ சம்மதிப்ப, நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன். நான் ஏன் முதல் வரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 2வது வரி நாங்கள் திமுக கூட்டணி தொடர்வோம். நீங்கள் கூட்டணி வெளியே வாங்கன்னு சொல்லல, நானே கூட்டணி வச்சு என்ன செய்ய போகிறேன், என்ன பிரச்சனை? உங்களை நீங்கள் இப்போ கேள்வி வைக்கிறீங்களா, இவ்வளோதான் பிரச்சனை.
மக்கள் மனதில் உங்களை பத்தி என்ன பிம்பம் வரும்? நீங்க என்ன குரல் கொடுத்துறீங்க கேள்வி வராதா? அந்த மனிதர்கள் மனதில் அந்த கேள்வி வராதா? ஏன்னா இப்போ அவங்களோட நம்பிக்கையா ஒருத்தர் தான் இருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குற போது அவர் வந்து செயல்பட மறுக்கிறாரோ, இந்த கூட்டணிக்காக பல விஷயங்களை கொள்கைகளை விட்டு கொடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பட்டியலின சமூகத்தின் நம்பிக்கையாக பலர் இருக்கிறார்கள். வெளியில சத்தமே காட்டாம பெரும் பணி ஆற்றக்கூடிய பலர் இருக்கிறாங்க. அதை நான் டீட்டெயில் சொன்னால் இவன் உடனே அங்கே போயிட்டாம்பாங்க. எனக்கு தெரியும், நான் கண்கூடாக பார்க்குறேன். பட்டியலின மக்களுடைய உண்மையான மீட்சிக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. தன்னுடைய ஜாதி அடையாளத்தை கூட காட்டாமல் தன்னுடைய யார் இந்த வேலையை நான் செய்கிறேன்னு காரணம் எனக்கு தெரியும். பர்சனலாக நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, போகிறாங்க. அவ்வளோ வேலை பெரும்படி நடந்துக்கிட்டு. இது வந்து அரசியல். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதுல அடுத்ததா பார்க்க போறப்ப எதிர்க்கட்சிகளோட வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டா இருக்கு. சிலர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கறத பார்க்க முடியும். எந்த ஒரு கொலைக்கும் கொடுக்கல அப்படின்னா அது நியாயமற்றது. அது ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருந்தாலும் சரி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். காங்கிரஸ்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு, செல்வ பெருந்தகம் முத நாள் வேற ஒன்று சொன்னார், மறுநாள் வேற ஒன்று சொன்னார். எனக்கு அது பிரச்சனை. யாருடைய கொலையும் ஏற்க முடியாது, அது எவ்வளோ பெரிய காரணமாக இருந்தாலும். அதில் என்ன, அது அஜித்குமார் வந்து போலீஸாக இருந்தாலும் சரி, ஆணவ கொலையாக இருந்தாலும் சரி, சொத்து கொலையாக இருந்தாலும் சரி, என்ன கொலை தான் ஏற்க முடியாது. அப்போ இது நடந்திருக்கு அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருக்காங்கன்னு அதுதான் கேட்குறேன். ஏன் ஆணவ கொலைக்கு வந்து குரல் கொடுக்க எதிர்க்கட்சிகளும் அதான் அரசியல். நான் சொன்னேனே, ஆணவ கொலைன்னு கூட தலைவர்கள் வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, இது வந்து நீங்க யார் என்ன நேம் பண்ணீங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. யாரு கண்டம் பண்ணா, யார் கண்டம் பண்ணல, யார் அறிக்கை விட்டா, யார் அழுத்தம் கொடுத்தா, நான் அந்த இடத்துல போகல. இது வந்து இது கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு துயரம். அதுதான் சொல்லு. இபிஎஸ் அவர்களும் சரி, அந்த திமுக ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப மைல்டா ஒரு அப்ரேஷன் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இல்லை நயனா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், இது வந்து சாதிய கொலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆணவ கொலைங்கிற வார்த்தை சாதிய கொலைனால ஆணவ கொலை தானே. நீங்க முன்னாடி நம்ம எல்லாரும் கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முன்னாடி கௌரவ கொலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம சமூகமே சிந்திச்சு அதை கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது, ஆணவ கொலைன்னு சொல்லு. அப்போ நீ அதை திரும்பி நான் அந்த பேர்லலாம் நான் நிற்கலைங்க. அவர் சாதிய கொலைன்னு சொன்னார், ஆணவ கொலை. சாதிய கொலைன்னு என்ன? சாதி வெறி பிடிச்ச உணவு தானே. அதுக்குள்ள நான் நிக்கல. நான் கேட்கறது இந்த அழுத்தம் சரியாக கொடுக்கப்பட்டதா, இவ்வளவுதான். நீங்க என்ன பெயர்ல அழைச்சிங்க, கொலைன்னா பரவாயில்லையா? இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து ஆணவ கொலை இல்லை, சரிங்களா? ஜாதி மறுப்புக்காக கொல்லப்படல, இன்னொரு சமூகத்தில் அவங்களுக்குள்ளே ரைவல்ட்ட கொல்லப்பட்டாங்க. அது ஓகேவா? அந்த கொலை ஓகேவா? நல்லதுல இல்லை. நீங்க ஆணவ கொலைன்னு சொல்லல, ஜாதிய கொலைன்னு சொன்னாங்களேன்னு கேட்குறீங்கல்ல. அதாவது ஜாதிய கொலைனால அதுதான் என்று நீங்க நேற்று வரைக்கும் கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு இதைத்தான். நீங்க பட்டியல்னு சொன்னாலும், தாழ்த்தப்பட்டன்னு சொன்னாலும், தலித்துன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். நாம முடிவு பண்றோம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடாது, பட்டியல்னு சொல்லலாம் இன்னைக்கு முடிவு பண்ணிருக்கோம். நேற்று வரைக்கும் வேற வேற பேர் சொல்லிட்டு தான் இருந்தோம். அதனால நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும் மேட்டர் இல்ல, அவர்களை அழைக்கிறீங்களாங்கிற மேட்டர். என்ன பேர் சொல்லுங்கிறது ஒரு விஷயமா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், இங்க வந்து இப்ப அஜித்குமாரோடைய மரணத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தமா இருக்கட்டும், ஒரு ஃபோர்ஸா இருக்கட்டும், இப்போ ஏடிஎம்கேல இருந்தும் சரி, பாஜக இருந்தும் சரி, இன்னும் தமிழக கட்சி கழகம் ஒரு அறிக்கை கூட சம்பந்தமா வெளியில்லை. ஏங்க கூடவே இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கு இவ்வளவு தர்ம சங்கடம் இருந்துச்சுன்னு அப்புறம் இவங்களுக்குலாம் இருக்காதா? இது எதிர்கட்சி அரசியல். அவருக்கு நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அதுக்கு மேலே நான் பேச விரும்பலான்னு சொன்னேனே. யார் பட்டியலின மக்களுக்காக உண்மையாக களமாடி கொண்டிருக்கிறார்கள், சத்தம் காட்டாமல், வெளியில தங்களுடைய பெயர் கூட தெரியாமல் எனக்கு தெரியும். நீங்க ஒரே அடையாளம் அண்ணன் திருமாவளவன் சொன்னீங்க, நான் மறுக்க விரும்பல, பேசாம விட்டேன். கட்சிகளும் வந்து அப்போ ஒரே அரசியல் தான் செய்யறாங்க. எல்லாரும் யார் அரசியல் செய்யாம இருக்கிறா? எல்லாரும் அரசியல். அதனால தான் நீங்க தேர்தல் விழிப்புணர்வோட இருக்கணும். அரசியல் செய்யறாங்கன்னா மறுக்கலையே. ஆஹா, அவரை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்லணும்? அவர் ஒரு இடத்துல அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எதை எதிர்க்கணும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க டிவிக்கள் நரிக்க வரல, அவங்க அவர் அரசியல் பண்ணக்கூடாதா? எல்லாரும் அரசியல் பண்ணாங்க, அவர் மட்டும் அவியல் பண்ணுவாரா? அவர் அரசியல் பண்ணுவார். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு அந்த கணக்கு தேவையில்லை. நான் சொல்ல எந்த கொலையும் ஏற்க மாட்டேன். அது ராமஜெயம் கொலையும் ஏற்க மாட்டேன், ஆம்ஸ்ட்ராங் கொலையும் ஏற்க மாட்டேன், அஜித்குமார் கொலையும் ஏற்க மாட்டேன், கவின் கொலையும் ஏற்க மாட்டேன். 4 காரணங்களா இருக்கட்டும், கொலை தீர்வாகாதுன்னு நான் திடமா இருக்கேன். அது எனக்கு கண்டிக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இவர்களுக்கு நாளைக்கு ஓட்டு வாங்கணும், இந்த ஓட்டு விழுமோ அந்த ஓட்டு விழாதோ, அதெல்லாம் நிறைய நடக்கும். இதே வந்து உடுமலை சங்கர் கொலை நடக்கிறப்ப, திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நாங்க வந்து ஒரு தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ வந்து நாங்க வந்து அது எதுக்கு ஏற்றணும், அது ஏற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. தனி சட்டம் தேவையில்லைங்கிறது என்னோட டே 1 என்னுடைய பாயிண்ட். தனி சட்டம் ஏற்று என்ன சாதிக்க போறீங்கன்னு கேட்குறேன். அது திமுக வந்து வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றலைங்கிறது அது 150 சொல்லலாம், அது வேற விஷயம். அவருடைய இந்த கேள்வி நான் உடன்படுறேன். தனி சட்டம் நிறைவேற்ற என்ன செய்ய போறீங்க?
நீங்கள் வந்து இப்போ ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் நிறையாச்சு. என்ன தண்டனை கொடுப்பீங்க? மரண தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொலைக்கு என்ன தண்டனை இருக்குது? மரண தண்டனை தானே. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பிசிஆர் ஆக்ட் கீழே சில கொலைகள் வரமாட்டேங்குது. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து பெண்ணோட வீட்லயே அந்த பெண்ணையே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே காஸ்ட் அப்படிங்கிறதுனால பிசிஆர் ஆக்ட் கீழே வரமாட்டேங்குது. அது வந்து சாதாரண கொலைன்னு ஏற்றுக்க முடியாது. காதல் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது தனிச்சட்டம் ஏற்றினதாலே தனியாக இருக்கும். அந்த பிசிஆர் ஆக்டை விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பொண்ணை அவங்க அப்பாவே கொண்டுட்டார், பிசிஆர் ஆக்டுக்குள்ளே வரல, நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க. கொண்டுட்டார்ல, கொலைக்கு என்ன தண்டனைன்னு கேட்குறேன். என்ன தண்டனை சொல்லுங்க? உச்சபட்ச தண்டனை என்னது? உச்சபட்சமா மரண தண்டனை. அதுதான் சொல்றீங்க. பிசிஆர் ஆக்ட்ல கொன்னியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த சட்டத்துல கொண்டாலும் மரண தண்டனை தானங்க. நீங்க இது பிசிஆர் ஆக்ட் சேர்த்துட்டீங்க, என்ன அதுல புனிதம் கிடைச்சிட போது, என்ன தப்பு கிடைச்சிட போது? அந்த கொலைக்கு தண்டனை மரணம் அதிகபட்சமா. ஆயுள் தண்டனை இருக்கு, வேற வேற விசாரணைகள் இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப உச்சபட்ச தண்டனை ஏற்கனவே இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? திட்டுனா இந்த தண்டனை பத்தாது, கொட்டுனா இந்த தண்டனை பத்தாதுன்னு கூட்டிக்கங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா மரண கொலைக்கு மரண தண்டனை ஆல்ரெடி இருக்கு. அது எந்த கொலையா இருந்தா என்ன? ஆம்சாங் கொலைக்கும் உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை தான். ராவஜன் கொலைக்கும் உச்சபட்ச தண்டனை அது வந்து ஜாதிய வன்கொடுமை இந்த கொலை இல்லையே, ஆணவ கொலை இல்லையே. அப்ப அவங்கள்ட்ட விடுதலை சொல்றாங்களா? அதுதான் தனி சட்டம் ஏற்று என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன். இருக்கிற சட்டத்தை வலிமைப்படுத்துங்க, இருக்கிற சட்டத்தை வேகப்படுத்துங்க. போக்சோ சட்டம் தனியாக கொண்டு வந்துட்டீங்க, இப்போ குழந்தைகள் பாதுகாப்பாயிட்டாங்களா? மகளிர் சட்டம் தனியா வச்சிருக்கீங்க, மகளிருக்கு பாதுகாப்பாயிட்டாங்களா? வன்கொடுமை தடுப்பு நீங்க சட்டம் கொண்டு வந்து தனியா கொண்டு வந்ததுனால தான் வந்து அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு சிறப்பு. நீங்க நாளைக்கு அந்த வழக்குகள் விரைவா முடிவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதான் ஒரே ஒரு பேட்டி ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க, இல்லாட்டி அடுத்த முறை ஏன்ட்டே வாங்க, நானே உங்களுக்கு டேட்டா கொடுத்துறேன். என்னங்கன்னு தமிழ்நாட்டில் கொலை வழக்குகளுடைய விசாரணை வேகம் என்ன, தண்டிக்கப்பட்டவர்கள் கன்விக்ஷன் ரேட் என்ன, சரிங்களா, அப்பீலில் விடுதலையான ரேட் என்ன, ஒரு கொலை வழக்கு முடியிருக்கு சராசரி எத்தனை வருஷம் இருக்கு, இது ஒரு பார்ட் வச்சு. அப்படியே இந்த பக்கம் போக்சோக்கு வாங்க, போக்சோவில் கன்விக்ஷன் ரேட் என்ன, போக்சோவில் எவ்வளோ தண்டிக்கப்படுறாங்க, எத்தனை வருஷம் தண்டிக்கப்படுறாங்க, எவ்வளோ வச்சுங்க. ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா பாருங்க. இதுதான் தலைவர் சொன்னார், சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து 100 சட்டங்களும் 100 திட்டங்களும் 100 கோர்ட்டில் உருவாக்கினாலும் ஒன்றும் குறையாது. இது ஒரு ஜாதிய வெறுப்புணர்வால பண்ற ஒரு விஷயம் தானே. அப்போ தனியா தானே நம்ம டீல் பண்ணணும்ங்கறது. தனியா டீல் பண்ணிக்கங்க. இன்னொரு கோர்ட், இன்னொரு கேஸ், இன்னொரு ஜட்ஜ், தீர்ப்பு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தண்டனை மரண தண்டனை தானே, அந்த மரணம் இங்கே இருக்கே. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, கொலைக்கு வந்து சிறப்பு தண்டனை, சிறப்பு நீதிமன்றம் வச்சிருங்க. எதெல்லாம் ஆயுள் தண்டனை மரண தண்டனை வருமோ அதை பொசுக்குன்னு நிறைவேற்றி பொசுக்குன்னு செஞ்சிடும். 15-20 வருஷம் இருந்துச்சுன்னா அவர் வந்து எங்க ஆளு, அவர் உங்க ஆளு 10 பேர் அவர் விடுதலைக்காக வந்துருவாங்க. அப்ப மரண தண்டனைக்கு உரிய வழக்குகள் அதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அது செய்யலாம். ஒரு குற்றச்சாட்டு மரண தண்டனைக்கு வந்துருச்சா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேலே தான் அதை கொடுக்க முடியும். நான் செஷன்ஸ் கோர்ட்டு விட்டுட்டா தனியாகவே பிரிச்சுட்டு ஒரு ஐக்கிய மர்டர் நடந்துருச்சு அல்லது ஒரு கேங் ரேப் நடந்துச்சு அந்த நிர்பயா கேஸில் அந்த மாதிரி, அப்போ மரண தண்டனைக்கு பொருத்தமான வழக்குகள் வந்துருச்சா அதுக்கே மொத்தமாக ஸ்பெஷல் கோர்ட் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு யார் யார் இருக்கா சொல்லுங்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி கேஸில் 2500 பேர் அக்யூஸ்ட். என்னைக்கு விசாரிச்சு முடிப்பீங்க? 2500 பேர். அவரோட காலமே முடிஞ்சிடும், நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு கம். ஒரு 1000 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். நிச்சயமா அது நீதிமன்றம் சொன்னதை நானும் சொன்னேன். இதில் இன்னைக்கு வந்து கனிமொழி அவர்களும் நேரு அவர்களும் சென்று பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக அந்த மாதிரி ஆணவ படுகொலை நடக்கிற இடத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட கட்சியினர் போக மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு திமுக சார்பில் அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. எல்லாருமே போய்தான் ஆகணும். போனாங்கன்னா அதனால அவங்க நல்லவங்க ஆயிட மாட்டாங்க, போகலன்னா அதனால அவங்க கெட்டவங்க ஆயிட மாட்டாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பல சொன்ன நடுநிலைங்கிறது இவ்வளோதான், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது. இது கவின் வந்து ஒரு தப்பான மனிதராகவே இருந்திருந்தாலும் கவினுடைய மரணத்தை ஏற்க முடியாது. அப்போ கவினுடைய குடும்பத்தின் பக்கம் நிற்க வேண்டிய நம்முடைய கடமை, இவ்வளோதான். அது எந்த காரணத்துக்காக நம்ம ஏற்க முடியாது. நாளைக்கு இந்த சுபாஷினி பாப்பா வேற ஒரு வீடியோ வெளியிடலாம், எனக்கும் கவினுக்கும் என்ன உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது, என்ன ஒருவன் நமக்கு தெரியல, அவர் காதலை சொன்னார்னு சொல்லுது. அப்புறம் வந்து இல்லை நாங்கள் வந்து வீட்டில் நான் சொல்லலை அப்படின்னா அது எனக்கு தெரியாது, அது இட் மே பி காம்ப்ளிகேட். என்ன சொன்னாலும் அந்த மரணத்தை ஏற்க முடியாது, இவ்வளோதான். அப்போ இவங்க போய் பார்த்தாங்க, அப்போ சரியாக போயிடுச்சு. இவர் போய் பார்க்கல அதனால தப்பாக போச்சு, எனக்கு அது பிரச்சனை. அவருக்கு 1000 பிரச்சனை, 1000 காரணம், 1000 விஷயங்கள் இருக்கலாம். நான் மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா, கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாரா, இந்த இடத்துல நான் நிற்கல. அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் ஏன் சேர்த்தாங்க, அந்த கேள்வி தான் நிற்கிறேன். கள்ளச்சாராயத்தை இன்னைக்கு ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க, 2 பேரல் எடுத்திருக்காங்க, டியூபு, அலுமினிய சட்டி, கேஸ் சிலிண்டர், அடுப்பு, ஒரு பெரிய கிச்சனே வச்சிருக்காங்க. மெகா கிச்சன் ஏதோ சேனலில் போடுவாங்க, அந்த மாதிரி பெரிய கிச்சனே வச்சிருக்காங்க. 2 பேரல், 2 அடுப்பு, தரக்கில் போடுறதுக்கு
இது அலுமினிய பாத்திரம், இரும்பு பாத்திரம், கேஸ் அடுப்பு, கமர்ஷியல் சிலிண்டர், நல்ல மனுஷன் டொமஸ்டிக் சிலிண்டர் யூஸ் பண்ணாமல் கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. போனாங்களா, பிடிச்சாங்களா, ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், 60 பேர் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சற தைரியம் ஒருத்தர் எப்படி வந்துச்சு? நீங்கள் பிடிச்சிங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் திரும்ப முதல்ல இருந்து கேட்குறேன், அந்த தைரியம் எப்படி வந்துச்சுங்கிறது மட்டும்தான். அந்த கொலை நடந்துச்சு, கொலை செய்தவர்கள் குற்றச்சாட்டு பண்ணி கைது பண்ணிட்டீங்க, எனக்கு அதில் சந்தேகமே இல்லை, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பண்ணியிருப்பீங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். அந்த அச்சமற்ற தன்மை எப்படி வந்துச்சு கேட்குறேன். அப்போ கள்ளச்சாராய மரணத்தை பார்த்தா அத்தனை ஒரு பீதி வந்திருக்குமா இல்லையா? மதுராந்தகத்துலையும் செங்கல்பட்டுலையும் மரணம் நடந்துச்சு, விழுப்புரத்தில். அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று கள்ளக்குறிச்சியில், இப்போ திரும்ப காய்ச்சினாங்க. அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சல யாருக்கும் பயம் இல்லை, கொலை செய்கிற யாருக்கும் பயம் இல்லை.